காட்சியை வந்து வாகனங்கள் முதல் நாள் மக்கள் உள்ளவை பார்வையிடுற விடயங்களில் இருக்கும். நாளைய தினம் முற்றவெளி மைதானத்தை நோக்கி படியெடுக்க போகும் யாழ்ப்பாண மக்கள். 16வது வர்த்தக கண்காட்சி இந்த இடத்தில் இடம்பெற போகுது. பல கோடி ரூபாய் முதலீடுகளில் 300க்கும் மேற்பட்ட அன்னளவாக 300க்கும் மேற்பட்ட இலங்கையில் இருக்கிற அத்தனை நிறுவனங்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. தங்களுடைய புது புது பொருட்களை இந்த இப்படியான புது புது கார்களில் இருந்து சகல பொருட்களையும் காட்சிப்படுத்துவதற்காக. இப்போ நாங்கள் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், முதல் நாள் இந்த இடம் எப்படி இருக்குது, எத்தனை மணிக்கு மக்கள் இங்கே வரணும், எத்தனை நாள் கண்காட்சி இடம்பெற போகிறது, டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளவு என்று சொல்லி உள்ளே போய் பார்க்க போகிறோம். முதல் நாள் நிலவரம் எப்படி என்று சொல்லி இந்த காணொலி வந்து நான் வியாழக்கிழமை எடுக்கிறேன். இதோட யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். 16வது வர்த்தக கண்காட்சி பரபரப்பாக இருக்கிறது யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்தில். நாங்கள் இப்போ நிற்கிறோம். முக்கியமாக உள்ளே போய் எப்படியான விஷயம் உள்ளே நடக்குது, முதல் நாள் எப்படி எல்லாம் நடக்குது, இந்த நிலவரங்கள் என்னென்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மக்களே, இன்றைக்கே இந்த இடம் இப்படி இருக்குது. 3 நாள் வர்த்தக கண்காட்சியாம் யாழ்ப்பாணத்தில். இப்போ நாங்கள் அந்த வர்த்தக கண்காட்சி நடக்கிற இடத்துக்கு வெளியில் நிற்கிறோம். பாருங்கள், எல்லாமே வந்து மூடப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது வந்து உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் நல்ல கொடியெல்லாம் கட்டியிருக்கணும். வழமையாக மக்கள் உள்ளே போய் பார்வையிடுற இடம் இதுதான். இந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னால், இந்த ரவுண்ட் அபவுட்டுக்கு முன்னால் இதால் தான் வழமையாக வந்து உள்ளே போகிறது. இறுதிக்கட்ட வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. சரி மக்களே, இப்போ நாங்கள் வந்து முதற்கட்டமாக வந்து உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓரளவு வாராக்கள் இதை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குமென்று நம்புகிறேன். இப்பொழுது நாங்கள் உள்ளே வந்து விட்டோம். பணிகள் வந்து அதிரடியாக மும்முரமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. 16வது வர்த்தக கண்காட்சி. இதால் தான் மக்கள் வந்து உள்ளே போகணும். இப்போ வரைக்கும் இந்த இறுதிக்கட்ட பணிகள் வந்து உள்ளே நடந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் இன்னும் உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நாளைக்கு இந்த இடத்துல மக்கள் கூட்டம் வந்து அதிக அளவில் அலை மோதுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். உள்ளே வருகின்ற மக்களுக்கு முக்கிய அறிவித்தல், அதாவது 3 நாள் இந்த கண்காட்சி இடம்பெற போகிறது. மேலும் விவரங்களை நாங்கள் உள்ளே சென்று கொண்டு கலைக்க போகிறோம். அதுக்கு முதல் இங்கே வருகின்றவர்கள் டிக்கெட் வந்து 200 ரூபாயா, ஒரு ஆளுக்கு 200 ரூபா. அதே மாதிரி காலமை 10 மணிக்கு துவங்கி இரவு 8 மணிக்கு இந்த கண்காட்சி முடிவடையும். இதை கவனத்தில் கொண்டு உள்ளே வாங்க. சரி, உள்ளே எப்படியான விடயங்கள் இருக்குது, புதுசாக என்ன கார்கள் உணர்ந்திருக்கணும், என்ன வகையான பொருட்களை காட்சிப்படுத்த போயிடும், ஸ்டோல் இப்போ எப்படி இருக்குது என்றது இந்த முதல் நாள் நிலவரத்தை பார்க்க போகிறோம். 16வது ஜெஃப்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 23, 24, 25ஆம் தேதி தை மாதம் முற்றவெளி மைதானம். இது உங்களுக்கு பிரயோசனமாகும் என்ற வகையில் இந்த காணொலி வந்து எடுக்க வந்திருக்கிறேன். உள்ளே வேறுங்க எப்படி இருக்குண்டு. 16வது வர்த்தக கண்காட்சி. புதிய வாகனங்கள் எல்லாம் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருக்கிறார்கள். வாகனங்களில் பாருங்கள், பிரம்மாண்டமாக அந்த பேனர் கொழுவுற அந்த கம்பியெல்லாம் உறக்கி கொண்டிருக்கின்றார்கள். வேலை எப்படி நடக்குதுன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் உள்ளே போய் பார்க்க போகிறோம். இருபத்தி 23, 24, 25 இந்த திகதிகளில் இந்த மிகப்பெரிய இந்த வர்த்தக கண்காட்சி இடம்பெற இருக்கு. ஒவ்வொரு வருடமும் இந்த வர்த்தக கண்காட்சி இடம்பெறும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி, அதே போல் சனிக்கிழமை பாருங்க இதில் போடப்பட்டிருக்கிறது வர்த்தக கண்காட்சி. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இப்போ முதல் நாள் என்ன இடம்பெறுது என்று தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மும்முரமாக பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறோம். இரவு தான் எல்லாமே தயாராகும் என்று நினைக்கிறோம். அதளவாக ஒரு 600க்கு மேலே யாழ்ப்பாணத்தில் இந்த ஒரே இடத்துல இந்த ஸ்டோல் வந்து போடுவார்கள். 300 அல்லது ஒரு 600க்குள்ளே வந்த ஸ்டோல் வந்து இருக்கும். எல்லாமே இலங்கையில் இருக்கிற அனைத்து நிறுவனங்களும் தங்களுடைய
உற்பத்தி பொருட்களை வந்து காட்சிப்படுத்துவாங்க. அது எந்த வகையான பொருட்கள், உணவில் இருந்து ஆடையில் இருந்து வாகனங்கள் இருந்து சகல பொருட்களையும் வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த முற்றவெளி மைதானத்தில் வந்து காட்சிப்படுத்துவாங்க. இப்போ எல்லாமே வந்து தயாராகி கொண்டிருக்கிறது மக்களை பாருங்கள். புதிதாக வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற வாகனங்கள் விசேட விலைக்கழிவில் இந்த இடத்துல வந்து அந்த 3 நாட்களுக்குள்ளே நீங்கள் புக்கிங் செய்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னுலாம் அறிவித்திருக்கின்றார்கள். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஜேசிபி இயந்திரம் புதுசு இந்த அங்கேயெல்லாம் புது காரெல்லாம் இருக்குது பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. முக்கியமாக இந்த இடத்துல விளம்பர சேவை வந்து இருக்கும். என்னென்ன ஸ்டோல் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி விளம்பர சேவை வந்து இந்த இடத்துல அறிவிப்பார்கள். இறுதிக்கட்ட பணிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாராக்கள் உணவருந்துவதற்கான இடங்கள் எல்லாமே இருக்குது. அப்படியே நான் இங்கே தொங்கலில் நிற்கிறேன். இதில் வந்து டேவிட் சீரிஸ் மோட்டார் கம்பெனி வந்து தங்களோட ஸ்டோலை வந்து போட்டிருக்குறாங்க. எல்லாம் வந்து இங்கே பாருங்கள், பஜாஜின் பார்ட்ஸ், அதில் பஜாஜின் பைக்ஸுகள் வரப்போகுது, வேறு ஐட்டங்கள் நிறைய வரப்போகுது மக்களே. ஸோ இது தொடர்பான காணொலிகள் எல்லாம் நான் போடுவேன். இது வந்து இங்கே தொங்கல் இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து உள்ளே போய் வந்து பார்க்க போகிறோம். இப்போ எல்லாமே வந்து இனக்கட்டு வந்து இந்த இடத்துல வந்து செய்து கொண்டிருக்கீங்க. ஸோ நாளைக்கு மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வாங்க மக்களே. பாருங்கள், புதிய மோட்டார் வாகனங்கள் எல்லாம் இங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கெல்லாம் இதெல்லாம் அடுக்கி இந்த இடத்துல வந்து நீட் பண்ணிடணும். பாருங்கள் இவ்வளோ வேணும். எல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் வாகனங்கள். பாருங்கள் மக்களே, பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் நாளைக்கு வந்து ஆரம்பமாகுது. காலை அநேகமாக 9:30 இந்த இடத்துல நின்றான் எல்லாம். ஸோ எந்த வழியால் உள்ள போகிறது? ஓகே, இப்போ அங்கே வந்து நின்றுருந்து நாங்கள் பணிகள் வந்து பட்டு வேகமாக வந்து நடந்து கொண்டிருக்கு. இங்கே பாருங்கள் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கு என்ன? நாளைக்கு இன்னும் இதை விட நல்லா இருக்கும். இதுக்குள்ளே எல்லாம் என்னென்ன பொருட்கள் வைத்து நாளைக்கு அதை மக்களுக்காக காட்சிப்படுத்தி விற்பனை செய்ய போகிறார்கள் என்று நாளைக்கு தான் பார்க்கணும். இந்த இன்னும் வந்து இறுதிக்கட்ட வேலைகள் வந்து பரபரப்பாக வந்து நடந்து கொண்டிருக்கு. சரியாக நாங்கள் 1 மணிக்கு நிற்கிறோம். ஒவ்வொரு வருடம் இது வந்து 16வது கண்காட்சி. ஒவ்வொரு வருடமும் வந்து யாழ்ப்பாணத்தில் முற்றவெளி மைதானத்தில் இடம்பெறும். இந்த அடையாளப்படுத்துகிறேன்னு சொன்னால் இந்த டவர் அங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இந்த ஸ்டோலுகள் வைத்து இந்த கண்காட்சி வந்து இடம்பெறும். இங்கே பாருங்க, வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. யாழ்ப்பாணம் வந்திருந்தேன். வந்த இடத்துல இதுகளை உங்களுக்கு வேகமாக காட்டுவோம் அப்படின்னு சொல்லி வந்தேன். முக்கியமாக நாளைய என்னுடைய காணொலியில் எந்த பகுதியால் உள்ளே வந்து எந்த பகுதியால் வெளியில் போகணுன்ற வரைக்கும் கொஞ்சம் வேகமாக டீட்டெயிலாக காட்டியிருப்பேன். அதோட வேறு காணொலிகளும் இருக்குது. இங்கே வந்து ப்ரொமோஷன் சைட்டில் என்னோட தொடர்பு கொள்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய தொலைபேசி இலக்கம், யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக் எல்லாம் இருக்குது. என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ப்ரொமோஷன் எதுவும் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இங்கே பாருங்கள், புதிய வாகனங்கள் எல்லாம் வந்து அடுக்கி கொண்டு வைக்கணும். இப்போ யாருக்கும் ஏதாவது பிரயோசனம் என்று சொன்னால் கொஞ்சம் காலையில் வாரது நல்லம். மக்களுக்கு வந்து இந்த
வெயில் பிடிக்காத வகையில் எல்லாமே கூடாரத்துக்குள்ளே தான் வந்து இந்த வியாபாரம் இருக்குது. ஒவ்வொரு வருடமும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டோல் போட்டு வெளியில் வந்து அந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வந்து போட்டிருப்பினோம். முழுமையாக இங்கே வந்து பொருட்களை வாங்கிட்டு வெளியில் வந்து அந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வட மாகாணத்தில் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்கிற இடம் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் வெளியில் செல்லிக்கிற பொருட்களை வாங்கலாம். இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. அந்த வகையிலே மக்களே வேகமாக இந்த இடத்துல பணிகள் வந்து இடம் பெற்றிருக்கிறது. நான் அங்கே இருந்து இப்போ சும்மா நடந்து வரவே எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு பொருள் வாங்கிட்டு நடந்து வரார்கள் நிலைமையை ஜோதிச்சு பாருங்கள். அவ்வளோ நேரம் எடுக்கும். ஏன்னா நாளைக்கு தான் ரெடியாக யாழ்ப்பாணத்தின் நிலவரமே மாறப்போகுது. எங்கே பார்த்தாலும் இது தொடர்பான காணொளிகள்லாம் நாளைக்கு வரும். வேலையெல்லாம் மும்முரமாக வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. வளமையை விட இந்த முறை வந்து ஸ்டோல் வந்து கூட போன வருஷத்தை விட ஸ்டோல் பயங்கரமாக கூட ஆகிறாங்க. சகலம், அதாவது யாரெல்லாம் உற்பத்தியை துவங்க போகிறீங்களோ, யாருக்கெல்லாம் புதிய பொருட்கள் வேணுமோ, மலிவாக வேணுமோ, புதிய வீடு கட்டுறவர்களிருந்து, புதிய வியாபாரங்கள் துவங்குறவர்களிருந்து சகல விதமான பொருட்களையும் இங்கே வந்து வாங்கலாம். ஒரு வருஷம் வாராங்களுக்கு இது தெரியும். இங்கே பாருங்க, அதில் வந்து முதல் கூடாரம், 2 கூடாரம், 3, 4, 5, 6வது கூடாரம். ஸோ இப்போ நாங்கள் சுற்றி ஒரு 6 பகுதிக்குள்ளால் வர விடுமில்ல. இதில் வந்து புதிய வாகனங்கள் நாளைக்கு வந்து நீங்கள் வடிவாக பார்க்கலாம். புதிய வாகனமெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டினா இது வந்து அந்த பேட்டரியில் ஓடுற வாகனம் நினைக்கிறேன். மகளே, இப்படி ஒரு ஸ்டோலும் வந்து இப்போ வந்து தயாராகிடுது. பரபரப்பாக இருக்குது. இப்போ நாளைக்கெல்லாம் இதில் வந்து ஃபுல்ஃபில்லாக பல விடயங்கள் இதில் இருக்கும். 3 நாள் வந்து இந்த கண்காட்சி வந்து இடம்பெற போகிறது. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. ஸோ மறக்காமல் இந்த பிரயோசனமாக இந்த கண்காட்சி இருக்கும். வாங்க. ஸ்டோலுக்குள்ளே வந்துருக்குறோம். இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் புதுசாக பாருங்கள், ஆட்டோ எல்லாம் வந்திருக்குது. ஆனால் விலை கழிவுகள், பல கழிவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. புது கம்பெனியெல்லாம் வந்திருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம் இங்கே. நன்றி மக்களே. அடுத்த காணொளியுடன் உங்களை நான் சந்திக்கும் என்று மூலமான வீடு. நன்றி உறவுகளே.